அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. 12ஆம் ராசி மீனராசி. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். நட்பு வட்டாரம் விரியடிவு நாள். பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க. நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி இன்றைய பொழுதை கழிப்பீங்க. மகிழ்ச்சிகரமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் சோதனைகளையும் சாதனையாக மாற்றக்கூடிய நாள். அற்புதமான நாள்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. ஏமாற்றங்களும் மன வருத்தங்களும் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் இந்த தனுசு ராசியும் மகர ராசியும் இன்று மிக எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளில் செலவு செய்யணும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். உங்களுடைய புத்தி கூர்மை செயலால் இன்றைய நாளே வெற்றி பெறக்கூடிய நாள். அந்த நாள் வெற்றிகரமாக அமைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. துலா ராசிக்கும் கன்னி ராசிக்கும் நாள் சுமார் பேராசிகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களும் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும். அதனால் வார்த்தைகளை மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் பயன்படுத்துங்க. இல்லைனா பிரச்சனைகள் இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் காத்து கொண்டு இருக்கிறது. மேலதிகாரிகிட்டையும் சக ஊழியர்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்லுங்க. இல்லைனா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நாள் சுமார் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதே போல் சிறு தடங்கல்களும் விபத்துகளும் வரத்துக்கு வாய்ப்புண்டு கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள். சுமாரான நாள்னே சொல்லலாம். அதனால் மனதை அடக்கி ஆசையை அடக்கி நிதானமாக இந்த நாளை செலவு செய்யுங்க. வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க. மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் நாள் சுமார் எங்கு சென்றாலும் தாமதங்களும் தடங்களும் வரக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே மேச ராசிக்கு சந்திராசி இருப்பதால் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த மட்டும் அனைத்து ராசிகளுக்குமே சுமாரான நாள் தான். அதனால் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் விழிப்புணர்வும் கவனமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக நாளாக அமையும். தொலைதூரம் பயணங்கள் மேற்கொண்டிருந்தாலும் பாதுகாப்பாக வாங்க. விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. நன்றி.